வெல்கம். இன்னைக்கு எந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா லோகேஷ் அஜில்ஸ் டைரக்ஷனில் 11. சென்னையில் சில பேரெல்லாம் அவங்கள சாவடிச்சு எரிச்சிடுறாங்க அவங்க பாடியை, சீரியல் கில்லர் மாதிரி. இந்த கேஸ் பற்றி நிறைய பேர் தெரிய வருது. இதுக்கு ரொம்ப சென்சேஷனல் ஆகிடும். அப்போது நவீன் இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணுறாரு. நவீன் யார் பார்த்திங்கன்னா அதுதான் ஹீரோ. அப்புறமா இந்த கேஸ் வந்துட்டு அவர் எப்படி சால்வ் பண்ணாரு தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுது இந்த படத்தில். இதே மாதிரி படத்தில் இன்டர்வல் எல்லாம் ரொம்ப நல்லாகுது. இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணுறதெல்லாம் நல்லா காமிச்சிருக்கிறாங்க படத்தில் கிளைமேக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் செகண்ட் ஆஃப் அப்படி இல்லை, ரொம்ப நல்லா வந்துக்குது. செகண்ட் ஆஃப் ரொம்ப நல்லாகுது. செகண்ட் ஆஃப் கிளைமேக்ஸும் ரொம்ப நல்லாகுது படத்தில். இமான் தான் இந்த படத்துக்கு மியூசிக்கும் பிஜிஎம் பண்ணியிருக்குது. பிஜிஎம் நல்லா இருந்துச்சு, ஆனால் சாங் பார்த்திங்கன்னா ஓகே தான் இருந்துச்சு. ஸோ எடிட்டிங் எல்லாம் ரொம்ப நல்லாகுது படத்தில். எல்லாம் ஒரு ஃப்ரேமும் நல்லா காமிச்சிருக்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷன் எப்படி பண்ணுறது அதெல்லாம் நல்லா ரொம்ப காமிச்சிருக்கிறாங்க. படத்தோட சினிமாட்டோகிராஃபி தான் மெயின்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஹீரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு படத்தில். இமோஷனல் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுது இந்த படத்தில். லவ் சீன்ஸ் எல்லாம் ஓகே தான் இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க செகண்ட் ஹாஃபில். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் ரைட்டிங் வந்துட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபு ஃபுல் ஓவராலாக பாடல் நல்லா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஸ்லோவாக போகிறதுனால அதனால அப்படி தெரியுது. ஓவரால் பார்த்திங்கன்னா படம் வந்துட்டு நல்லா வந்துருக்குது. ஸோ ஃபேமிலியோடு போய் பாருங்கள். தேங்க்யூ.